ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் 10.5 வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? மத்திய அரசு. அவங்களுக்கே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும். பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன். பானையை உடைக்கிறது தாண்டா வந்திருக்கிறேன். இனி இந்த அத்துமீறு அடங்கமறு அடங்கிட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் எடுபட போறது கிடையாது. திருமாவளவன் அவர்களே, நீங்க இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்குதா? உங்களுக்கு முதல்ல இந்த தேர்தல் வந்து ஏதோ 2 ஜாதி பிரச்சனை கிடையாது, இது 2 சமுதாய பிரச்சனை கிடையாது. ஐஐடிலையும் ஐஐஎம்லையும் ஒன்றிய அரசு நிறுவனங்கள்லையும் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகள்லையும் தமிழர்களை நீ அடக்குறியா? தமிழர்களுக்கு உரிமையை மறுக்கிறியா? நாங்கள் அடங்க மறுப்போம், நாங்கள் அத்து மீறுவோம், எங்கள் உரிமையை கேட்போம், நாங்கள் திமிரி எழுவோம், நாங்கள் திருப்பி அடிப்போம். இது விடுதலை முழக்கம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை வருதோ, எங்கெல்லாம் எங்ககிட்ட திணிப்பு நிகழுதோ, எங்கெல்லாம் அதிகார வர்க்கம் எங்களை அடக்க பார்க்குதோ, அங்கெல்லாம் நாங்கள் திமிரி எழுவோம், அடங்க மறுப்போம். ஏன்னா சௌமியா அன்புமணி கிட்ட சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு ஒரு இளைஞர் கேட்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன். இவர்களெல்லாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. எப்படி நீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்க வாங்கி கொடுப்பீங்க? அது எங்க சின்ன ஐயா தானே பண்ணணும். அவருக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க, அதனால நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். பானை சின்னத்தை ஓட்டு போடவே மாட்டோம், உடைச்சிருவோம். நாங்கள் அதிமுக காரங்க விடுதலை சிறுத்தைகளை உருவிக்கிட்டு இருந்தாங்க, அண்ணன் திருமாவளவனை உருவிக்கிட்டு இருந்தாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அப்படின்னு. சிதம்பரம் வாழ் மக்களுக்கு ஒரு இனிப்பான அறிவு. சிதம்பரத்துல தாமரையை ஜெயிக்க வச்சுட்டா கார்த்தியாயினி என்ன பண்ணுவாங்க? சிதம்பரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கூட்டு போய் பாலராமரை பார்ப்பாங்களாம். அதாவது குழந்தை பையன் ராமரை கூட்டு போய் காமிப்பாங்களாம் அயோத்தியில. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டன் போட்டு மதுரை போய் கிருஷ்ணரை நம்ம தரிசிச்சுட்டு வருவோமா. அப்புறம் கிருஷ்ணரை கொண்டாடிட்டு கொஞ்சம் சந்தோஷத்துக்காக தாஜ்மஹாலுக்கும் போயிட்டு வருவோமா. ரெடியா இருங்க, என்னை ஜெயிக்க வைங்க, உங்களை டூர் கூட்டு போறேன், பஸ்ஸோட வரேன், பை பாய் டாட்டா வணக்கம். நாம் இந்த சிதம்பர தொகுதி குறித்தும் பானை சின்னம் குறித்தும் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். சரி, இந்த பிஜேபியையும் பிஜேபி ஆதரவு சக்திகள் கூட்டணி சக்திகளையும் அம்பலப்படுத்தி பேசிட்டு இறுதியாக நம்ம சிதம்பர தொகுதியையும் அண்ணன் திருமாவளவன் பானை சின்னத்தை பற்றியும் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நாம் முந்திக்கிறதுக்குள்ளே நம்ம சின்னையா முந்திக்கிட்டார். சிதம்பரத்தில் வந்து பாஜக தாமரை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு பானையை உடைக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன், பானையை உடைக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பரப்புரை கூட்டத்தில் பயங்கரமாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக பானையை உடைக்கத்தான் மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி நிச்சயமாக எல்லாரும் போய் சிதம்பரம் தொகுதி மொத்தமும் பானை சின்னத்துக்கே ஓட்டு குத்துனா அத்தனை ஓட்டையும் அந்த பானை சின்னம் எப்படி தாங்கும்? நிச்சயமாக அவ்வளோ ஓட்டையும் தாங்காமல் ஓட்டு எண்ணிக்கையின் போது பானை சின்னம் உடையத்தான் போகுது. மிஷினே தாங்கலடா, இந்த பட்டனே தாங்கலை, மொத்த பேரும் வந்து ஒரே சின்னத்தில் ஓட்டை குத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வாக்கு எண்ணிக்கையில் நமக்கு தெரியும் பானை சின்னம் உடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நிச்சயம் இந்த தடவை அண்ணன் திருமாவளவன் பானை சின்னம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறத்தான் போறாரு. லட்சக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் இருக்கத்தான் போகுது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே பானை சின்னத்தை பற்றி பேசணும், அண்ணன் திருமாவளவன் சிதம்பர தொகுதி குறித்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படின்னு என்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தோம்னா, எப்படியா இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை இவ்வளோ பெரிய மக்களோட அன்பை சம்பாதிச்சாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த தேர்தல் முழுக்க, இந்த பரப்புரை முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா பானை சின்னத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க மக்கள். அப்படி தாங்களே வேட்பாளராக அந்த தொகுதியில் நின்ன மாதிரியும், இல்லை தங்க வீட்டில் ஒருத்தர் வேட்பாளராக அந்த தொகுதியில் நின்ன மாதிரியும், அவங்களோட சின்ன பானை சின்ன மாதிரியும் அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் எழுச்சி அந்த மக்கள் கிட்ட. போஸ்டர் அடிக்கிறது என்ன, பறை அடிக்கிறது என்ன, பானையை தூக்கிட்டு போறது என்ன, கொண்டாடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, பானை சின்னம் பானை சின்னம், உங்கள் ஓட்டு பானை சின்னம், நல்லா சொல்லு பானை சின்னம், நம்ம ஓட்டு பானை சின்னம்னு அப்படி கொண்டாடுறாங்க. நமக்கு ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸையும் ஒவ்வொரு பரப்புரையையும் அந்த மக்கள் கொண்டாடுறதையும் பார்க்கும்போது எப்படி இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும், எப்படி இந்த மக்கள் இவ்வளோ உணர்வு ரீதியாக கொண்டாட முடியும்? ஒரு துளியூண்டு கூட வஞ்சம் இல்லாம 100க்கு 100% தன்னை இந்த மக்களுக்காகவே ஒப்படைச்சுக்கிட்ட ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கான கொண்டாட்டங்கள் கிடைக்கும். அண்ணன் போற போக்குல ஒரு பேட்டியில சொன்னார், 90களில் 95ல் இருந்த அதே எழுச்சி அதே வரவேற்பு இன்னைக்கும் களத்துல சிதம்பர தொகுதியில் இருக்கு அப்படின்னு. அவர் அதை அப்படியே பெருமையா கிளைம் பண்ணல,
ரொம்ப சாதாரணமா எப்படி இருக்கு தொகுதின்னு கேட்கும்போது ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையில துளியூண்டு கூட போய் கிடையாது. அவ்வளோ பெரிய எழுச்சியை நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே அதை சொல்ல வார்த்தைகளே பத்தல. அந்த காட்சிகள் எல்லாம் காணும் போது நமக்கு 2 கண் பத்தல அப்படிங்கிறதான் சொல்லுவோம். எப்படி ஒரு தலைவனால ஒருத்தரால இவ்வளோ பெரிய மக்கள் அன்பை பெற முடியும், தனக்காகவே தன் குடும்பத்துல ஒருத்தராகவே என்ன வைக்க முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு சமகாலத்துல ஒரு தலைவன் வாழ்றாரு அப்படின்னா அது அண்ணன் எழுச்சி தமிழர் மட்டும்தான், டாக்டர் திருமாவளவன் மட்டும்தான். அவரை நம்ம புரிஞ்சுக்காம விடுறது நம்ம வரலாற்றுல செய்யற மிகப்பெரிய பிழை. நம்ம அண்ணனை புகழணும்னா புகழ்ந்துகிட்டே போகலாம், நாள் கணக்குல பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா நம்ம சின்னையா சிதம்பரத்துல பரப்புரை பண்ணியிருக்காரு. பாஜகவுக்காக தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்டு சிதம்பரத்துல பேசியிருக்காரு. அந்த பேச்சை நான் கவனிச்ச வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சின்னையா அன்புமணி ராமதாஸ் மாவீரனா பரிணாம வளர்ச்சி அடைகிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு பக்கம் நான் தன்னை மாவீரனா மாற்றிக்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு, ஒரு பக்கம் தன்னை டாக்டராகவே காட்டிக்கவும் முயற்சி பண்ணுறாரு, ஒரு பக்கம் நான் டீசெண்டானவன் டாக்டர் அப்படிங்கிறதையும் விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறாரு, இன்னொரு பக்கம் காடு வெட்டி குரு மாதிரியான ஆட்கள் இல்லை, இளைஞர்களை தூண்டுறதுக்கு அந்த இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நாமளே மாவீரனா மாறிட்டா என்ன அப்படிங்கிற 2 குழப்ப மனநிலையில் அவர் நம்ம டாக்டரா மாவீரனா, மாவீரனா டாக்டரா, டாக்டரா மாவீரனா, மாவீரனா டாக்டரா அப்படின்னு மாற்றி குழப்பத்திலே அந்த மேடை பேச்சு ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற போக்கில் பேசுகிற போக்கில் அவரோட வழக்கமான வேலையை காட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாம் இன்னும் களத்தில் இறங்கிட்டோம், இன்னும் பானை உடஞ்சிரும், இனி இந்த அடங்கமறு அத்துமீறு இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது அப்படிங்கிறார். எந்த வகையில் ஒடுக்கப்பட்டாலும் அந்த எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முழக்கம் தான் இந்த அடங்கமறு அத்துமீறு முழக்கம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சொந்தமான முழக்கம் கிடையாது, அது ஒரு விடுதலை முழக்கம். ஒருவேளை நீ ஜாதி பெருமையில நான் ஆண்ட பரம்பரடா, நான் அவன்டா, நான் இவன்டான்னு போயிட்டு அந்த மக்களை நீ அடிச்சினாலும் அப்போ அவங்க அடங்க மறுத்து திமிரி எழுறதுக்கும் அந்த முழக்கம் பொருந்தும். எங்கெல்லாம் ஒருவன் அடக்கப்படுகிறானோ, எதன் பொருள் கொண்டு ஒருத்தன் அடக்கப்பட்டாலும் அங்க அடங்க மறுக்கிறது தான், அத்து மீறது தான், திமிரி எழறது தான், திருப்பி அடிக்கிறது தான் விடுதலை. ஏன் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, இந்திய ஒன்றிய அரசு இன்னைய வரைக்கும் திணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மக்கள் அடங்க மறுத்தாங்க. இந்திய திணிச்சி நம்மளை அடக்கிடலாம்னு நினைச்ச ஒன்றிய அரசோட டெல்லி அதிகார வர்க்கத்தோட அடக்குமுறைக்கு எதிராக தமிழ் மக்கள் தமிழர்கள் அடங்க மறுத்தாங்க, அத்து மீறினாங்க, திமிரி எழுந்தாங்க, திருப்பி அடிச்சாங்க. அண்ணா காலத்திலே பெரியார் காலத்திலே இன்னைய வரைக்கும் அடங்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தி திணிப்புல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது குறித்தெல்லாம் கவலையா என்ன? நீட் விலக்கா, நீட் திணிப்பா, நீட் திணிப்பு திணிச்சு நீ எங்களை அடக்குவியா, நாங்க அடங்க மறுப்போம். நீட் திணிப்புக்கு எதிராக நாங்கள் அடங்க மறுப்போம். நீ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு எல்லாம் நீ பொது தேர்வு வச்சு என் பிள்ளைங்களை படிக்க விடாமல் பண்ணுவியா, எங்கள் சந்ததிக்கு கல்வி கிடைக்காம பண்ணுவியா, நாங்கள் அடங்க மறுப்போம். எங்களை நீங்கள் அடக்க நினைச்சா, அதிகார வர்க்கம் அடக்க நினைச்சா, பாமக கூட்டணி வச்சிருக்கிற பாஜக எங்களை அடக்க நினைச்சா நாங்கள் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், பிஜேபிக்கு தக்க பதிலடியே திருப்பி அடிப்போம். நாங்க குலக்கல்வி வேணான்னு பெரியார் காலத்திலே அண்ணா காலத்திலே திருப்பி அடிச்சாங்க ராஜாஜிய. இன்னைக்கு மோடி குலக்கல்வின்ற பேர்ல, விஸ்வகர்மாங்கிற பேர்ல குலக்கல்வியை கொண்டு வந்தாலும் தமிழர்கள் தான் முதல் ஆளா அடங்க மறுப்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. ஐஐடிலையும் ஐஏஎம்லையும் ஒன்றிய அரசு நிறுவனங்கள்லையும் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகள்லையும் தமிழர்களை நீ அடக்குறியா, தமிழர்களுக்கு உரிமையை மறுக்கிறியா, நாங்க அடங்க மறுப்போம், நாங்கள் அத்து மீறுவோம், எங்கள் உரிமையை கேட்போம், நாங்கள் திமிரி எழுவோம், நாங்கள் திருப்பி அடிப்போம். இது விடுதலை முழக்கம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை வருதோ, எங்கெல்லாம் எங்ககிட்ட திணிப்பு நிகழுதோ, எங்கெல்லாம் அதிகார வர்க்கம் எங்களை அடக்க பார்க்குதோ, அங்கெல்லாம் நாங்கள் திமிரி எழுவோம், அடங்க மறுப்போம். இந்த விடுதலை முழக்கத்தை எங்க கிட்ட ஒரு ஜாதிக்கு எதிரான முழக்கமா இதை நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னா உங்க நோக்கம் என்னவா இருக்கும்? ஒண்ணு, இந்த முழக்கத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியாம இருக்கணும், இந்த முழக்கத்துக்கான நோக்கம் உங்களுக்கு புரியாம இருக்கணும், இல்லைன்னா நீங்க எங்களை வச்சு பச்சை அரசியல் பண்ணணும், எங்களை ஏமாத்தணும், எங்களை ஒரு ரோட்லயே அடிச்சுட்டு கிடங்கடா, இவனுக்கு எதிரியா அவனும், அவனுக்கு எதிரியா இவனும் அடிச்சுட்டு கிடங்கடா அப்படின்னு சொல்லணும். சொல்றாரு அந்த மேடையிலே, இது 2 சமுதாயத்துக்கு எதிரான தேர்தல் இல்லை, அந்த சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதிரான தேர்தல் இல்லை. அதாவது இது அந்த 2 சமுதாயத்துக்கு எதிரான தேர்தல் இல்லை, நோட் பண்ணிக்கங்க, தேர்தல் இல்லை அப்படிங்கிறது மூலமாவே இது நம்ம 2 பேருக்கு எதிரான தேர்தல்னு பதிவு பண்றாரு. அண்ணன் திருமாவளவனை தோற்கடிக்கிறத ஜாதி பிரச்சனையா கௌரவ பிரச்சனையா அந்த இளைஞர்கள் கிட்ட தூண்ட முயற்சி பண்றாரு மறைமுகமா. வன்னியர்களும் தலித் மக்களும் வேற நாட்டை சேர்ந்தவங்களா, நாங்க பாகிஸ்தான் அவங்க இந்தியாவா, இல்ல இலங்கையில அவங்க ஈழத்தமிழர்கள் நாங்க சிங்களவர்களா, இல்ல நாங்க இஸ்ரேல் அவங்க பாலஸ்தீனமா, இல்ல நாங்க ஈரான் அவங்க இஸ்ரேலா,
யார் நாங்கள் எதிரி நாடா, எதிரி நாட்டு மக்களா, இல்லை ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்க துடிக்கிற இன அழிப்பாளர்களா? நாங்கள் ஏன் அவங்கள எதிரியா பார்க்கணும்னு நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து இந்த கேள்வியை அரசியல் வெங்காயம் வச்சுக்கிட்டே வருது. இளைஞர்கள் எல்லாரும் தெளிவாக தான் இருக்காங்க. படித்த இளைஞர்கள், வெளியுலகத்தை அறிஞ்ச இளைஞர்கள், அந்த கிராம சூழலிருந்து அந்த ஜாதிய கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்து வெளி உலகத்தை கண்ட இளைஞர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. நான் அவங்கள ஒருத்தனாதான் அவங்களோட குரலாத்தான் நான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி கிட்ட சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு ஒரு இளைஞர் கேட்கிறாரு. இடஒதுக்கீடு 10.5க்கு எதிரான பாஜக கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் கூட்டணி வச்சுச்சுன்னு கேட்கிறாரு அந்த இளைஞர். ஆனா உடனே வழக்கமா நம்ம பண்ற பாணி தான் அது. உடனே நீ வாடாங்க, நீ போடாங்க, ஓரம் போடா, உனக்கு அது தெரியாதுடா. கேள்வி கேட்கிற, தெரிஞ்ச, சமூக நீதி புரிஞ்ச, எனக்கான நன்மையை மறுக்கிற பாஜக கூட ஏன் கூட்டணி வச்சுங்கன்னு கேட்கிற அந்த இளைஞனுக்கு எதுவும் தெரியலையா? வாடா நீ, போடா நீ, கேட்காதடா நீ, அவனை பிடிச்சி இழுத்து தூர தள்ளுற, உங்களுக்கு எதுவும் தெரியலையா? அப்புறம் அன்புமணி ராமதாஸ் மேடையிலே மக்கள் கிட்ட சொல்றாரு, இளைஞர்கள்கிட்ட சொல்றாரு, இது வரைக்கும் சிதம்பரம் தொகுதிக்கு திருமாவளவன் செஞ்சது என்ன? ஒரு துரும்பையாச்சு கிள்ளி போட்டிருக்காரா? திருமாவளவன் செஞ்சிருக்காரா? ஏதாவது பண்ணியிருக்காரா உங்களுக்காக அப்படின்னு கேட்குறாரு. நாம் கேள்வி கேட்குறோம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மக்களவை உறுப்பினர் எதுக்காக தேர்தலை சந்திக்கிறாங்க? தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றா அவங்களோட வேலை என்ன? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலை, ஒரு எம்பியோட வேலை தவறாம போய் நாடாளுமன்றத்தில் பங்கெடுத்துக்கிறது. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசு டெல்லியில நாடாளுமன்றத்துல தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டங்கள் இயற்றப்படுது. நம்ம உரிமைகளுக்காகவும் நம்ம வாழ்வாதாரங்களுக்காகவுமான சட்டங்கள் இயற்றப்படுது. அங்க போயிட்டு அந்த சட்டம் மக்கள் நலனுக்கான சட்டமா, மக்கள் நலனுக்கு எதிரான சட்டமா, அதுக்கு நம்ம ஆதரவா வாக்களிக்கலாமா, எதிராக வாக்களிக்கலாமா, அதுக்கான வாத விவாதங்கள்ல பங்கெடுக்கிறது தான் மிக முக்கியமான வேலை ஒரு எம்பிக்கு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு, ஒரு மக்களவை உறுப்பினருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் இது வரைக்கும் எத்தனை விவாதங்கள்ல பங்கேற்றிருக்காரு? நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரா? அது அவங்க மகள்களே சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதுலேயே நம்ம விரிவாக பேசியிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம். அதனால இதை விரிவாக பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் தவறாம நாடாளுமன்றத்துக்கு பங்கெடுத்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு, தவிர்க்கவே முடியாத காரணங்கள் வேற ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்லாமல் இருப்பாரே தவிர, முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் மக்களுக்கான குரலை பதிவு பண்ணிடணும், மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து வாக்களிக்கணும், அதுக்கான குரலை பதிவு பண்ணணும் அப்படின்னு தவறாம பணியாற்றாரு. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுறாரு. இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகளோட வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதனோட தேதியும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் போய் பங்கெடுக்கிறார், போய் மக்களுக்கான குரலை பதிவு பண்றார், சட்டங்களை எதிர்த்து பேசுறார், குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து பேசுறார். நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக வாக்களிக்கிறோம்னு எந்த இடத்துலையும் பேசுறது இல்லை. வன்னியர்களுக்கான மருத்துவ உயர் படிப்புல இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதுக்கு முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்து அதை மீட்கிறார். எப்படி? அப்போ நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன். இவர்களெல்லாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. எப்படி நீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க வாங்கி கொடுப்பீங்க? அது எங்க சின்னையா தானே பண்ணணும். அவருக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க, அதனால நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். பானை சின்னத்தை ஓட்டு போடவே மாட்டோம், உடைச்சிருவோம் நாங்கள். நீங்கள் எப்படி போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் குரலாக ஒழிக்கலாம்? நீங்கள் எப்படி போய் சிஏஏக்கு எதிராக பேசலாம்? சொல்லுங்க. நீங்கள் எப்படி யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு எதிராக அங்கே போய் நாடாளுமன்றத்தில் பேசலாம்? அதனால் இதெல்லாம் எங்கள் ஐயா செய்யறதுக்கு முன்னாடி, எங்கள் சின்னையா செய்யறதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் செஞ்சுருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. அதனால் நாங்கள் பானை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். அதனால் நாங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ஓட்டு போட மாட்டோம், கடுமையாக எதிர்க்கிறோம். இப்படி சொல்லிடலாமா நாம? அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். நான் கேட்குற திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு திமுக கூட்டணியில் மரியாதை இருக்கா? அங்கே சமூக நீதி இருக்கா? நீங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்கா? உங்களுக்கு என்ன இருக்குது அந்த கூட்டணியில் அப்படின்னு கேட்குறாரு. அன்புமணி அவர்களே ஒத்துக்கிட்ட ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி அப்படிங்கிறதுக்கு அவரே பேட்டியில் இப்போ கூட்டணியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். போய் அதிமுக காரங்க விடுதலை சிறுத்தைகளை உருவிக்கிட்டு இருந்தாங்க, அண்ணன் திருமாவளவனை உருவிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அப்படின்னு. காரணம் ஏன் உருவிக்கிட்டு இருந்தாங்க? நம்மளெல்லாம் நாகரிகமாக பேச சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எவ்வளோ கொச்சையாக வேணா பேசுவாங்க, அதை விடுங்க. அவர் மொழியிலே நம்ம சொல்லணும்னா ஏன் உருவிக்கிட்டு இருந்தாங்க? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை விட விடுதலை சிறுத்தைகளோட பலம் என்ன அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். யார் நம்ம கூட இருந்தால் பலம் அதிகம் அப்படின்ட்டு, யார் நம்ம கூட இருந்தால் எதிரியே பலவீனப்படுத்தலாம் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளுக்கும், பிஜேபி உள்பட,
பாட்டாளி மக்கள் கட்சிக்கே தெரியும், மேடை பேச்சுக்கு என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க என்ன கிடந்திருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் போன தடவை ஒரே ஒரு இடத்துல தான் தங்களுக்கான சின்னத்துல நின்று வெற்றி பெற்றாங்க. விழுப்புரத்துல அண்ணன் ரவிக்குமார் ஜெயிச்சது உதயசூரியன் சின்னத்துல தான். இன்னைக்கு திமுக தங்களுக்கான ஒரு இடத்தை இழந்து விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு இடத்தை கூடுதலா கொடுத்திருக்கு. சின்னதா சிந்திச்சு பாருங்க. இவரை தனி தலைவரா ஒரு தனி கட்சியா இந்தியா கூட்டணியில அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சாதாரண கட்சியா இருந்தா, பலமில்லாத கட்சியா இருந்தா அப்படி அங்கீகரிப்பாங்களா? ஏன்னா நீங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கங்க. திமுக கூட்டணி தான், திமுக தான் இந்தியா கூட்டணியோட ஒரு பங்கு வகிக்குது இல்ல, அங்க வகிக்குது இல்ல. அப்ப உங்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு மறுத்திருக்க முடியும். ஆனா மறுக்க முடியாத ஒரு தலைவரா அண்ணன் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கு. அந்த கூட்டணிக்கே வழிகாட்டுற இடத்துல அண்ணன் திருமாவளவன் இருக்காரு. கொள்கை ரீதியில, சித்தாந்த ரீதியில, சனாதன ஒழிப்பு முன்னிலையில அண்ணன் திருமாவளவன் தான் மிக முன்னணியில நிற்கிறார். அதனாலதான் தேசிய அளவிலான ஒரு கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்குது. இது வளர்ச்சி இல்லையா? இது அவங்களுக்கான மரியாதை இல்லையா? இதை யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரிச்சிடக்கூடாது. இன்னைக்கு தேசிய கட்சியா மாறி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களையும் தங்களோட கிளையை நிறுவுறாங்க, போட்டி போடுறாங்க, தேசிய கட்சியா பரிணமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சி இல்லையா? இறுதியா சிதம்பரத்துல பிஜேபியில வேட்பாளரா நின்று இருக்க கார்த்தியாயினி அப்படிங்கிற வேட்பாளர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்க ஜெயிச்சு வந்தா அப்படின்னா சிதம்பரம் வாழ் மக்களுக்கு ஒரு இனிப்பான அறிவிப்பு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிப்பு? ஆன்மீக சுற்றுலா கூட்டு போவாங்களாம். அதாவது சிதம்பரத்துல தாமரையை ஜெயிக்க வச்சுட்டா கார்த்தியாயினி என்ன பண்ணுவாங்க, சிதம்பரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கூட்டு போய் பாலராமரை பார்ப்பாங்களாம். அதாவது குழந்தை பையன் ராமரை கூட்டு போய் காமிப்பாங்களாம் அயோத்தியில. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டன் போட்டு மதுரை போய் கிருஷ்ணரை நம்ம தரிசிச்சுட்டு வருவோமா. அப்புறம் கிருஷ்ணரை கொண்டாடிட்டு கொஞ்சம் சந்தோஷத்துக்காக தாஜ்மஹாலுக்கும் போயிட்டு வருவோமா. ரெடியா இருங்க, என்னை ஜெயிக்க வைங்க, உங்களை டூர் கூட்டு போறேன், பஸ்ஸோட வரேன், பை பாய் டாட்டா அப்படின்ட்டு போறாங்க. இதுதான் வாக்குறுதியா? சிதம்பரத்துக்கு திருமாவளவன் என்ன செஞ்சார்? ஒரு துரும்பையாச்சு கிள்ளி போட்டாரா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு. அவர் ஓட்டு கேட்கிற வேட்பாளரு, அவர் யாருக்காக ஓட்டு கேட்கிறாரோ அந்த வேட்பாளரு அவங்க ஜெயிச்சு வந்தா செய்ய போற சாதனையா நான் கோயிலுக்கு கூட்டு போறேங்கிறாங்க. பெரிய சாதனை பாரு. விழிப்போட இருங்க. பானை உடையணும் தான், நம்ம வாக்கோட வலிமை தாங்காம பானை உடையணும். எதிர்த்து நிக்கிற பாசிச பிஜேபி, திருட்டு பய பிஜேபி, கொள்ளை கும்பல் பிஜேபி, அயோக்கிய பசங்க பிஜேபி, இந்த கூட்டணி கட்சிகள் மண்ணை கவனம். என்னப்பா இப்படிலாம் சொல்ற பிஜேபி அப்படின்னா, தினந்தோறும் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. கொள்ளை நடந்தாலும், கொலை நடந்தாலும், குண்டுவெடிப்பு நடந்தாலும், என்ன சம்பவம் நடந்தாலும் பிஜேபி பிரமுகர் தான் வருது. அப்ப வேற நாம என்ன சொல்றது அந்த கட்சிய? இந்த கட்சி நம்ம தமிழ் மண்ணுக்கு விரோதமானது, தமிழர்களுக்கு விரோதமானது, தமிழ்நாட்டுக்கு விரோதமானது. துரத்தி அடிப்போம். பிஜேபியோட யார் கூட்டணியில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே உள்ளவங்க வேட்பாளராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில ஒத்த ஓட்டு வாங்கக்கூடாது. பிஜேபி விரட்டி அடிப்போம் இந்த மண்ணை விட்டு. பாசிசத்தை வீழ்த்துவோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.